மாதிரி இந்த கண்ணில் இருக்கிற லென்ஸும் வயசாகக்குள்ள எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், அதாவது வந்து சூரிய வெளிச்சம், தூசு, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து வயது மூப்பு காரணமாக இந்த லென்ஸை வந்து எமல்சிஃபை சொல்லுவாங்க. லென்ஸ் வந்து ரொம்ப திக்காகி அதோடைய அந்த லைட்டை கடத்துகிற தன்மையை வந்து இழக்கிறது தான் கேட்ராக்ட் அல்லது கண்புரை சொல்லுவோம். சரிங்க சார், இது என்ன வயசில் வரும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூஸ்வலாக கேட்ராக்ட் வந்து வயசானவங்களுக்கு, அதாவது 55லேருந்து 75 வயசுக்குள்ளே இருக்க பெரும்பாலான பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே கேட்ராக்ட் வரும். ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களுக்கும் சில குறிப்பிட்ட மரபணு இல்லை இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான கண்டிஷனில் சிறு வயதிலே வந்து கேட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். ஆனால் அது ரொம்ப குறைவான அளவில் தான் வரும். மெஜாரிட்டியான அளவு எதுலன்னு கேட்டிங்கன்னா, வயது மூப்பு காரணமாக வர லென்ஸ் தேய்மானத்தினால வர கேட்ராக்ட் தான் ரொம்ப ரொம்ப காமன். சரிங்க சார், இது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா, 50லேருந்து 75 வயசுக்குள்ளே இருக்க பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு தூரப்பார்வையில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லைனா லைட் வந்து அதிகமாக ஃப்ளாஷ் ஆகக்குள்ள, கண்ணில் படக்குள்ள, கண்ணில் நீர் அதிகமாக வடியுது, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்குள்ள நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கண் ஹாஸ்பிட்டலோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்ணில் ஒரு லைட் அடித்து பார்த்து அதில் வந்து இந்த லென்ஸில் வந்து ஏதோ ஒரு தேய்மானம் இருக்குது, அதாவது கண் புரை இருக்கா இல்லையான்றதை அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நியர்பையில் இருக்க ஐ ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு கண் டாக்டர், அதாவது ஐ ஆப்தமாலஜிஸ்ட்டை வந்து நீங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க சார், இப்போ எனக்கு கேட்ராக்ட் இருக்குன்னு நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் கேட்ராக்டுக்கு நான் கண்ணாடி போட்டாலே போதுமா, இல்லை ஆப்ரேஷன் பண்ணணுமா, இல்லை எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு டவுட் நிறையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்வையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், எனக்கு வந்து தூர பார்வையே சுத்தமாக தெரியல, இந்த கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறதே எனக்கு தெரியல, கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்குது, கண்ணில் நீர் வடிது, இந்த மாதிரி உங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, நீங்கள் ஏர்லியாகவே நீங்கள் வந்து சர்ஜரிக்கு ஆப்ஷனுக்கு வந்து ஆப்ட் பண்ணலாம், நீங்கள் போகலாம். இல்லை சார், எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் சொன்னீங்கன்னு போய் கண்ணு டெஸ்ட் பண்ணேன், அங்கே எனக்கு வந்து கண்புற கேட்ராக்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இதையும் உங்கள் கண் டாக்டர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு கேட்ராக்ட் கண்புரை இருக்குன்னா வந்து அதில் வந்து 2 வேரியண்ட் இருக்குது, அதாவது இம்மெச்சூர் ஆர் மெச்சூர், அதாவது ரொம்ப எங்காக இருக்கிறது, அப்புறம் வந்து ரொம்ப முத்தி போன கண்புரைன்னு சொல்லுவாங்க. இதில் எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்குன்றதை வந்து உங்கள் கண் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சஜஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க, இப்போதைக்கு ஒரு கண்ணாடி போட்டு பாருங்கள், ஒரு 6 months கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணோம், ரொம்ப முத்தி போச்சு கண்புரைன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அதையும் உங்கள் கண் டாக்டர் சொல்கிற அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சர்ஜரி பிளான் பண்ணலாம். சரிங்க சார், என்ன மாதிரி சர்ஜரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப நேரம் சர்ஜரி ஆகுமா, ஒரு வாரம் அட்மிஷன்